இந்த மண் எப்பவும் போராடிட்டே தான் இருந்திருக்கிறது. சுயமரியாதைக்காக போராடியது, சமத்துவத்துக்காக போராடியது, சமூக நீதிக்காக போராடியது, சுயாட்சிக்காக போராடியது. இந்த தருணத்தில் ஒரு இளைஞர் முன் வந்தார். மக்களுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக மாற்றத்தை உருவாக்க விரும்பிய ஒரு இளைஞர். அரசு ஜனநாயகத்தையே நிறுத்தி எதிர்ப்பின் குரலை மௌனமாக்கிய எமர்ஜென்சி காலத்தில் மிசா சட்டத்தின் கீழ் அவர் சிறைக்குள் தள்ளப்பட்டார். ஆனால் பிளாக் 9 அமைதியில் அந்த இளம் 20 வயது ஸ்டாலின் உடைக்கப்படவில்லை, வடிக்கப்பட்டார். அன்று முதல் படிப்படியாய் மக்களுக்காய் உழைத்தார். இந்த மண்ணுக்காய் வியர்த்தார். 50 வருடங்கள் பொறுமை, விடாமுயற்சி, அனுபவம். இறுதியாக மக்கள் அவரை அழைத்தனர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் உதயநிதி ஸ்டாலின் எங்களண்ணா, இளைஞரணி வாட்டும் இமயமண்ணா, உயிரான இளம் தலைவர் எங்களண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா, பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார், இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார், பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார், சிறுநரிகளை சிதறடிக்கிற சீற்றம் கொண்டார். சூரியன் தான் வரணும். ஆமாப்பா, ரகசியமா சொல்றோம். ஆமா, யாருக்கிட்டையும் சொல்லாம சொல்றோம். எனக்கு புள்ள கிடையாது. சரி, எனக்கு மாசம் 1000 ரூபா தராது. எனக்கு 1000 ரூபாய் பெருசு. எனக்கு காடு கிடையாது. 30 வருஷமா கோயநல்லூர்ல அரவந்து வீட்டுல 2 பேர் கட்டிக்காரு மூட்டை. சரி, எல்லாம் நல்ல மாதிரியா தான் நடந்தது. ஆம்பளை சேர்த்துட்டாரு. ஓகே, 30 ரூபாய் காட்சி பெருக்குறேன். எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு குடுக்குறாங்க, சம்பளம் குடுக்குறாங்க, இலவசமா பஸ் விட்டுக்கிறாங்க, பொங்கல் வந்த படம் குடுக்குறாங்க. கருணாநிதி என்ன ஆட்சி நடத்தினாரோ அத்தனையும் அவங்க செய்யறாங்க. வாக்களிப்பேன். உதயசூரியன்.